गाइस நாம் இப்போ வந்து எம்மத்தீர்த்தத்தில் இருக்கோம். பச்சனாம்பட்டியில் இருக்கிற எம்மத்தீர்த்தம் பாருங்க பாருங்க தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. அப்பா நம்ம இப்போ உங்களுக்காக மலை மேலேயே ஏறுறோம். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. பாருங்க பட்டாம சின்னமாக பறகுது பாருங்க. மூங்கில் காடு நிறையா இருக்குங்க. சொல்ல மறந்துட்டேன், இது வந்து எம்மத்தீர்த்தம் பச்சனாம்பட்டி பக்கத்தில் மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து வேப்பம்பட்டி கீழேயும் கீழேயும் வண்டி நிறுத்தலாம், இங்கேயும் வண்டி நிறுத்தலாம். நம்ம வந்து மலை ஏறுறது ரொம்ப ரிஸ்க்கு, இறங்குறது அதோட ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம உங்களுக்கு ரிஸ்க்கு காட்டணுன்னு நம்ம இப்போ மேலே ஏறலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அனுப்பணும், சின்ன பசங்க அப்லோட் பண்ணிட்டாருங்க. அதனால் இது ரிமைண்ட் பண்ணுறோம். என்னுடைய பார்த்து என் தம்பி வந்து என் தம்பியை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நாம் இப்போ வந்து உண்மையாகவே போகலாம். செல்லு என்னமா இருக்குது செம கல்லுங்க. இப்போ கூட நாங்கள் சாமிக்கு எடுத்துகிட்டு போன கல்லுக்கு இது கூட விழுந்துருச்சுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எம்மட்டேருந்து காப்பாற்றுற ஒரே தீர்த்தம் இந்த தீர்த்தமாங்க. நம்மளோட பெரியவங்க எல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க ஒரு மலை, அந்த மலை உச்சிக்கு தாங்க போக போகிறோம். பாதி தூரம் நடப்போம், பாதி தூரம் போயிட்டே இருப்போம். நம்ம முதல்ல கல்பாதையை போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ பாதை கல்பாதை கிடையாது, ஸ்ட்ரெயிட் பாதை. ஆனால் ரோடு இல்லை, செம்ம கல். கல்லுக்கு அந்த பக்கம் எங்கேயாவது ரோடு மாதிரி இருக்குது, இது வந்து கல் மாதிரி இருக்குது. ஆனால் அது பேர் சாதா ரோடு, இது பேர் கல் ரோடு. என்னங்க இப்படி பண்ணுறீங்களே, ஜம்ப் ஆகுது எப்பா. என்ன மூங்கிலுங்க, என்ன மூங்கில். குறுங்கிய வலிங்க இது, சும்மா மேலே ஏறுங்க. அப்பா பாருங்க, இதான் இங்கே வண்டி நிறுத்திக்கலாம், உங்கள் இஷ்டம் வண்டி நிறுத்திக்கலாம். எங்கே போன தடவை ஒரு குச்சியை விட்டுட்டு பண்ணேன், எங்களா போச்சு அந்த குச்சி? எங்க அந்த குச்சியை போய் கேட்டோம். எங்க அந்த குச்சியை காணோம்? இங்கே குச்சியை விட்டுட்டு பண்ணேன். ஆகுனா நாளை தூங்கி போயிடுறாங்கப்பா. ஏங்க போய் பார்க்கலாம் குச்சி ஏதாவது இருக்கான்னு. சரி விடுங்க, நம்ம இது இல்லாமல் இருக்கு. இங்கேருந்தாங்க ஏறணும். இதாங்க குச்சி. போன தடவை வரும்போது இதைத்தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். சரி செருப்பு காலில் போட, செருப்பு காலில் போட, செருப்பு காலில் போட. ஆமாம் இல்லை சார், ஓகே சார், நான் சொல்ல கேட்டுக்காது, செருப்பு காலிக்காக கால் பெருசாக இருக்கு. நம்ம கொஞ்சம் தூரம் போகலாம், அது வரைக்கும் ஷார்ட் வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னா நிறையா இது இருக்குது, நிறையா வழி இருக்குது. நம்மளால இப்போ பாருங்கள் மேலே அப்படியே போயிட்டே இருக்குங்க. மேலே அந்த உச்சிக்கு போகணுங்க, அது கொஞ்சம் டஃப்புன்றனால
வண்டியை போக முடியல. ஆனால் ஏறிடலாங்க, ரேஸ் பண்ணி ஏறிடலாம். ஆனால் இறங்கும் போது சடுன்னு வந்துடும். அதனால் இங்கே போஸ்ட் பாக்ஸ் இருந்து எல்லாமே போட்டாங்க. இங்கே செப்பல் போட்டு போகலாம், இதெல்லாம் போகலாம். நிறையா வழி இருக்குது. ஆனால் சந்து பாதைகள் நிறைய இருக்குது. நம்ம இதோட ஷார்ட் வீடியோ போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு உதவியாக பாதி வீடியோலாம் போட்டுக்கலாம். சரி, ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ கல்பாதியில் இருக்கோம். நிறையா நிறைய இடத்துல வந்து தப்பிச்சு வந்தோம். நம்ம அந்த பக்கமும் பாதை இருக்குது, அந்த பக்கம் நிறையா தூரம். இந்த பக்கமே கல்பாதை தெரிஞ்சுனாலே இந்த பக்கம் வந்துருங்க. வரும்போது நான் மட்டும் தனியாக நீ இந்த பக்கம் வரும்போது நீங்கள் அந்த பக்கம் வந்துருங்க, நான் மட்டும் தனியாக வரேன். சரி, நல்ல மலையேறீங்களா? நாம் இப்போ போய் மலை உச்சி இப்போ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மலை உச்சி பார்க்கல, இந்த தடவை மலை உச்சியை பார்க்குறோம். இறங்கும் போது ஸ்பீடு ஏறும், அதை பொறுத்துக்கிட்டு போகணும். நிறையா மூச்சு வாங்குது. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், தண்ணி போகிற வெளி. நிறைய இடம் இருக்குங்க. நம்ம முன்ன போகிற இடம் இருந்துச்சுமில்ல, அது இப்படி போனோம். இதுக்கு இங்கே வந்து இறங்க போகிற வழி ஈஸியாக இருக்கும். இப்படி போனால் ரொம்ப பள்ளம். நான் வந்து இல்லைங்க பள்ளம். வாங்க, திரும்பி மேலே போகணும். வாங்க வாங்க வாங்க, டக்குனு வாங்கப்பா. அப்பா அப்பா, கோயில் வந்துருச்சுங்க. தூரத்துலேருந்து மலை மேலேருந்து சவுண்டுங்கெல்லாம் கேட்குங்க. நாம் இப்போ உச்சிக்கு போகலாமா, குளிக்கிறதுக்கு போகலாமா சொல்லுங்கள். உச்சி ஷார்ட் வீடியோ போடலாம், ஆனால் சேர்ந்து பார்க்குற வீடியோவும் போட்டாங்க இல்லைங்க, அதனால் எல்லாம் சேர்ந்தே போட்டுக்கலாம். சுபா, ஆனால் நம்ம இப்போ கல்பாதையில் வந்தோம் இல்லைங்க, அந்த பக்கம் 4 கொலை கொண்டுங்க இருக்குங்க. சத்தம் போடாமல் வரணும். அதனால தான் உங்களை வந்து லேட்டாக வீடியோ போட்டேன். இல்லை நான் வந்து வண்டியிலேருந்து வரும்போதே வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பையனுக்கு கடித்து கொப்பளம் போட்டு நிறையா இது அவஸ்தைங்க. இதோட நான் வர்றது 3rd டைமு, 3rd மேலேங்க. நிறையா தடவை வந்திருக்கேன். நம்ம இப்போ ரசித்து பார்க்கலாம். கூட வரது இதுதாங்க கோயில். நம்மளெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உச்சிக்கு போகலாம். வாங்கப்பா கைஸ். இப்போ நம்மளுக்கு நிறைய தொல்லை வரும், அதையும் மீறி நம்மளை காட்டுறேன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை தடவை தான் சொல்கிறது, நாங்கள் கடலுக்குள்ளே போய் பார்த்தோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் காய்ஸ். நீங்கள் ஒரு லைக் கூட பண்ணல காய்ஸ், கொஞ்சம் பண்ணுங்க காய்ஸ். இந்த வீடியோ பார்க்கறலாம் கொஞ்சம் பண்ணுங்க. என்ன இது வரவிட்ட காய்ஸ். நம்ம இப்போ மேலே போகலாம், டக்குன்னு வாங்க. முடியல காய்ஸ், நம்மளை இங்கே மேலே போக கூட விட மாட்டேன்றாங்க. நானே கெஞ்சி கேட்டு வந்தேங்க காய்ஸ். நம்மளுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு வர முடியுமா? நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் உண்மையிலே லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கடவுள் இருக்காருன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் மலையா, என்ன மழை பாருங்க. நம்ம இன்னும் போகலாம் வாங்க. உங்களுக்காக நான் ஒன்றுமே போகிறேன் தனியாக. அடிக்கடி நிறையா மயில் வருதுங்க.
முருகன் கோயில் தாங்க. அடிக்கடி நிறைய மயில் வருதுங்க. இங்கே போகும்போதே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. மூச்சு அதிகமாக வாங்கும். ஏன்னா உச்சிக்கு போகிறோம். நானே தனியாக தாங்க வந்தேன். பயமாக இருக்குன்ட்டு யாராவது கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. நாமளே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாங்க வாங்க பாருங்க பட்டர்ஃப்ளை. பாருங்க இங்கே தாங்க அங்கே தண்ணி பெய்யுங்க. இங்கே வந்து இதுலேருந்து வந்துடுங்க. அந்த இதுலேருந்து வந்துடுங்க. போய் இப்போ உச்சி கிணறை பார்ப்போம். போன தடவை பார்க்கும்போது இந்த பக்கம் இங்கே மயில் இருந்துச்சுங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க. குச்சி இல்லாமல் இங்கே வந்துடாதீங்க. நானே எப்படி போகுதுன்னு பார்த்துருக்கேன். ஸ்பீடாக டக்கு டக்குன்னு போயிடலாங்க. பாம்புங்க நடமாட்டம் இருக்குங்க. சாயந்தரத்துக்கு மேலே வந்துடுங்க அது. அப்பா உச்சி கிணறுங்க. இது தோண்டி வச்சுருந்தாங்க, இதாயிருச்சு பாருங்க. இது கலசம் இருக்கிற இதுங்க. இன்னும் பார்க்கலாம் இருங்க. உங்களுக்கு அந்த மலையை காட்ட மறந்துட்டேன். பாருங்க இருங்க. பாருங்க இந்த மாதிரி கயிறு மரத்தில் கட்டி வச்சுருக்காங்களா. கலசம் கீழே பார்க்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சுற்றிட்டே போகலாம். அங்கே பாருங்க ஒரு மலை தெரியுதா, அங்கே தாங்க போக போகிறோம். கல்லிங்க அதிகங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆஹா என்ன பசுமையான இடம். நிறையா வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்மளே சின்ன வயசாக இருந்தாலும் வீடியோ பண்ணோம், நம்ம மக்களுக்காக வீடியோ பண்ணுறோம் நினச்சி நாம் வீடியோ போட்டால் யாரும் லைக் பண்ணுறது இல்லைங்க. கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. ப்ளீஸுங்க லைக் பண்ணுங்க. அப்பா முள்ளு, அப்பா அப்பா முள்ளு, என்ன பெரிய முள்ளு. அப்பா முள்ளு குத்திடுச்சா. இது நம்ம இந்த பாதைங்க, தண்ணி போகிற பாதை. நிறைய ஓடணும். இதுதாங்க உச்சி. மேலே பார்த்தா எல்லாம் தெரியுதுங்க. நம்ம இப்போ போகலாம் முடியல காய்ஸ். ஒரு வழியாக நம்ம இறங்கிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து குளிக்கிற இடத்த போய் காட்டலாம் காய்ஸ். நாம் இப்போ குளிக்க வேணாம் அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போ குளிக்கிற நிலைமையில் ஆயிடுச்சு. விரல் வேற அடித்து ரத்தம் வேற வருது. பாருங்க ரத்தம் தாங்கலங்க உங்களா. அப்போ இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம இப்படி ஸ்பீடாக ஓடணும்னா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்காக நிறையா எடுத்துக்க இருக்கிறோம். கால் வேறு வலிக்குதுங்க பாருங்க. போனோன்னா பள்ளத்துலேயே போய் விழுவோம். அவ்வளோதாங்க சொல்ல முடியும். அப்பா உங்களுக்கு முடியல. இப்போ தாங்க 6th படிக்கிறேன்.
என்ன வலி வலிக்குதோ அப்பா. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் இன்ஸ்டால் வேறு பண்ணுங்க. இன்னும் நிறைய மெசேஜ் பண்ணணுன்ட்டு. அப்போ கால் வேறு வலிக்குது. ரத்தம் வேறு போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு காலில் இடித்து ரத்தம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு இலை இருக்கும், இந்த மாதிரி அதை வந்து கசக்கி இது மேலே விடுங்க. அதை அப்படியே வச்சு நடங்க, சரியாயிடும். அதுவும் இல்லாமல் அந்த இலைய திரும்பி பார்க்காம வந்துட்டே இருங்க. எப்போ எல்லாரும் குடிக்க வரும்போது காட்டுவாங்க. ஏன்னா நானே ஒன்றும் குளிக்க மாதிரி தான் வந்தோம், ஆனால் இப்போ குளிக்கலை. நெக்ஸ்ட் வீடியோவில் குரங்கெல்லாம் வரும். வெயிலுக்கு குரங்கெல்லாம் போய் ஒழிச்சிக்குதுங்க. நாங்கள் என்னங்க கைஸ் பண்ணுறது? நம்ம நேரம் பாருங்க, மழை அங்கேருந்து ஊற்றுச்சுன்னா இப்படி தாங்க போகணும். நிறையா தடவை வந்துருச்சுங்க. இந்த வீடியோ வேறு செம்ம உரிமை உண்டுதுங்க. சிவன் கோயிலில் தீர்த்தமலை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த தண்ணியிலேருந்து தான் இந்த தண்ணி வருது. அப்படி சொல்ல முடியாது, எப்படி சொல்லுவாங்க, விடுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாருங்க, நீங்கள் இனிமேல் கல்வெட்டில் எழுதி வைங்க. கல் அப்படியே இந்த மாதிரி கூர்மையான கல் எடுத்துக்கோங்க, கூர்மையான கல். அதுவும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேங்க, முகிலேஷ் தாங்க எங்கள் பேர். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க. அப்போ கால் வர வலி. நீங்கள் தயவு செய்து சீக்கிரமாக வந்துடாதீங்க. குளிச்சுட்டு இந்த நந்தி சாமிகளை பார்த்துட்டு போகலாம். மேலே சிவன் சாமியும் இருக்கும், சக்தி இடம் இருக்குங்க. நிறையா வீடியோ ஆயிடுச்சுங்க. முதல்ல இது எத்தனை வீடியோ தெரியுமாங்க? 67 வீடியோங்க. இது 67வது வீடியோங்க. இன்னும் அதில் போய் படுத்துருவோம் போல. ரத்தம் வந்துனே இருக்குது. இடிச்சுக்கலாம். கோயில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நந்தி கடவுள். இன்னும் கோயில் திறக்கல. சரி, லைட் போட்டுக்கலாம். நிறைய சாமி இருக்கு. இது புதுசு நினைக்கிறேன், பழசு நிறைய இது இருக்குங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, முடியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.